வெல்கம் டு ஆரா கேப்சர்ஸ். நான் அன்பு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம், இன்றைக்கி நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா நம்மளால் சொந்தமாக ஒரு சிந்தனையை சிந்திக்கவே முடியல. அந்த செயல் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சொந்தமாக இந்த சிந்திக்கிற ஒரு திறனே இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இதுக்கு காரணம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் உள்ள மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த மிஸ்டேக்கில் எது இம்பார்ட்டண்டான மிஸ்டேக், இதை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டுரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ் பின்பற்றிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கப் பண்ணிடணும். ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கப் பண்ணி எக்ஸாமில் எழுதிடணும். மார்க் தான் நமக்கு முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. அப்படியே உனக்கு எந்த ஒரு சிந்தனை முறையும் இல்லைனாலும் டிஎன்பிசி எக்ஸாமு, போஸ்டல் எக்ஸாமு, பேங்க் எக்ஸாம்னு ஏதாவது எழுதி உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இந்த மாதிரி தான் மக்கப் சிஸ்டம் வச்சு இன்றைக்கி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. நீங்கள் மக்கப் பண்ணி ஒரு விஷயத்தை படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அப்படியே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டா கூட உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளையும் அந்த மாதிரி தான் வளர்க்க வேண்டியிருக்கும். ஒரு கொஸ்டின் உங்கள் குழந்தை கேட்டுச்சுன்னா அது உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்களே மக்கப் பண்ணி தானே படிச்சிங்க, அந்த குழந்தைக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் அந்த இடத்துல வரும். என்னைக்கு நீங்கள் படித்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் படித்ததே வேஸ்ட்டு, டிகிரி வாங்கி வேஸ்ட்டு, எவ்வளோ பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இன்றைக்கி நம்ம எல்லாரும் பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, பணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க மறந்துடுறோம். இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம்னால நம்ம பாதிக்கப்பட்ட விஷயத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பாதிப்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த மக்கப் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவே இருக்குது. மார்க் மட்டும் போதும், மார்க் இருந்தால் எதுக்குனாலும் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையுமே உருவாயிருக்கு. இந்த மார்க் மட்டும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றாது அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இந்த உலகத்தில் பெருசாக வளர்ந்தவங்க நீங்கள் நம்புகிற யாரையாவது எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிந்தனை முறை மட்டும்தான் என்றைக்குமே அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. ஆனால் நிறைய சொல்லுவாங்க கடின உழைப்பு, எனக்கு லக் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கடின உழைப்பை மட்டும் வச்சு நம்ம முன்னேறவே முடியாது. ஒழுங்கான சிந்தனை முறையை வச்சு தான் முன்னேற முடியும். வித்தியாசமான சிந்தனை முறையில் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக நம்புகிறேன். அதான் உண்மையும் கூட. இந்த உலகத்தில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸில் நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதிச்சதுக்கான காரணம் அவங்களோட வித்தியாசமான சிந்தனை தான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த இடத்துல இந்த எஜுகேஷன் சிஸ்டமை, இந்த மக்கப் சிஸ்டமை மாற்றுறது மூலமாக நம்மளோட சொந்தமான சிந்தனை முறையில் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை, நம்மளோட அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷனையும் பாதிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையும் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் உள்ள இந்த மக்கப் சிஸ்டமை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு பார்க்கும்போது தான் அது வந்து முழுமையாக பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இது வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பாட்டு இருந்தாலும் கூட எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குற ஒரு விஷயம், ஒரு செயல்முறை எஜுகேஷனில் வந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த மக்கப் சிஸ்டம்லேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இந்த செஞ்சு பார்க்குற விஷயத்தை அப்படியே எக்ஸாமில் எழுதும்போது அவங்களோட சிந்தனை முறை கூடும். அவங்களா சொந்தமாக யோசித்து ஒரு சில விஷயங்களை வந்து இந்த ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. ஸோ இந்த விஷயம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் அப்ளை ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் மேலே பேசின விஷயங்கள் எல்லாமே மக்கப் சிஸ்டம்னால நான் எவ்வளோலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த என்னோட அனுபவ ரீதியாக நான் பேசினேன். இந்த இதில் நான் பேசின விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீ பேசினது தப்புன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரா கேப்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.